அப்பா இருந்தாங்க. அவர்தான் ஜெயில்ல. ஜெயில்ல போய் மேனேஜர் இருக்காருப்பா. அந்த சைடு நல்லா போறியா? ஏய் அங்கிள் கூட மாமா சொல்லிட்டு அப்படியாம்மா? உங்க அப்பா கேட்டியா? அப்போ என்ன விஷயம்? எனக்கு விட யாரும் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனேவும் அண்ணாமலையை கூப்பிட்டு, அப்பா நாங்கள் இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் முத்து மீனாவையும் கூப்பிட்றாங்க. அப்போ விஜயாவும் வர்றாங்க. வந்த உடனேவும் ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் அவங்க நகைக்கு கொடுக்க வேண்டிய காசு இந்தாங்க 2,00,000 ரூபா, இதை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை கேட்குறாங்க, இந்த காசு ஏதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், இது எங்கள் அப்பா கொடுத்த காசு, எங்கள் அப்பா அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காருலம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்து வந்து, ஆமாப்பா ஜெயிலேயும் அவங்க அப்பா பேங்க்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, அதுலேருந்து அனுப்பி விட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மனோஜ், இங்கே பாடுறா ஃபேமிலி விஷயத்தெல்லாம் இழுக்காத, உனக்கு தேவை காசு, ஒழுங்கு மரியாதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஏய் கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை தெளிவாக கேட்குறாங்க, எப்படிம்மா அந்த காசு வந்துச்சு அப்படிங்க. இல்லை அங்கிள், எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமா கிட்ட கொடுக்க சொல்லி 2,00,000 ரூபாவை அனுப்பி விட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா கேட்டாங்க, என்னம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படிங்க. இல்லை ஆண்டி, நான் இந்த வீட்டு விஷயத்த எதையுமே நான் எங்கள் வீட்டுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மூளை இல்லாதவ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் மீனாவை பார்க்குறாங்க. மீனா பார்த்து ஒரு முறை மறைக்கிறாங்க விஜயா. உடனே நம்ம முத்து சொல்கிறாங்க, என்னப்பா இது 2,00,000 ரூபா அவங்க அப்பா அனுப்புகிறாருன்னு தெரிஞ்சால் அப்போ மொத்தத்தையும் கேட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சொன்னோடனே, இல்லை ஆண்டி, அப்பாவுக்கு இதால் தான் அனுப்ப முடியுதோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா, நீ எப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பிஸ்னஸுக்கு அவண்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா மனோஜ் வந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு, நான் அப்பா இந்த காசுக்காண்டி என்னை எத்தனை அடி அடிச்சிங்க, எல்லாரும் ஆளாளுக்கு அடிச்சிங்கள, இந்தாங்க இந்த காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடேங்கப்பா, உலகமுகான்னு அடிப்படாரு சாமி, எல்லாரும் உன்னை என்ன வேணும்னா அடித்தாங்க, நீ பண்ணதுக்கு தானே அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, யார் நகையை எடுத்து நீங்கள் இது பண்ணீங்களோ அவங்கக்கிட்டே கொடுங்க, என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே மனோஜ் அதை வாங்கி ரோகிணிக்கிட்ட கொடுத்து, ரோகிணி நீயே கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவா முத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு நம்ம மீனா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவா மீனா சொல்கிறாங்க, எதுக்கு என் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, வா மீனா, நம்ம போய் உனக்கு நகையை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவா நம்ம மீனா சொல்கிறாங்க, எதுக்கு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, ஓ நகையை அவன் விற்றுட்டு தானே பிஸ்னஸில் போட்டேன், அதனால் வீட்டில் காசு வச்சுருந்தா மறுபடியும் இது காணாமல் போயிடும், அதனால் வா நம்ம போய் நகை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் செகண்ட்ஸில் கார் வாங்கணும்னு சொன்னீங்கள, அந்த காரை வாங்கிக்கோங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம பிஸ்னஸ் நம்ம வேலையை பார்க்கலாம், மேலே ரூம் வேறு கட்டணும்ல, அதுக்கு யூஸ் ஆகல, அதனால் நீங்கள் செகண்ட்ஸில் கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து, சரி மீனா, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் பேசி முடிச்சிடறாங்க, போயிடுறாங்க. உடனே நம்ம விஜயா வந்துட்டு, இவர்கிட்ட போய் 2,00,000 ரூபா ஏமா கொடுத்த அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. ரோகிணி வந்து, இல்லை ஆண்டி, அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரரை அசிங்கப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட, அதனால தான் ஆண்டி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க அசிங்கப்படுத்துகிறக்காண்டெலாம் நீ இது பண்ணலாமா, அவன் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான், இப்போ பாரு அங்கிளையும் என்கிட்ட பேச விடாமல் அவள் ஆக்கிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, ஆண்டி இதுக்கு நீங்கள் சரியான பதிலடி கொடுக்கணும் ஆண்டி, அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆண்டி, பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்கிறாங்க.
உடனே விஜயா வந்துட்டு, ஆமாம்மா இவ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு திரியிறா, என்ன நகையை என்னமோ தூக்குனது எல்லாம் இவனை சொல்லணும், என்ன இவன் பேச்சை கேட்டு அவ இருந்திருந்து அவ நகையை ஒன்றுமுத்து இல்லாத நகையை போய் வாங்கி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து தொலைஞ்சிட்டியான், அது எவ்வளோ அசிங்கமாக போகுது, இப்போ எப்படி தான் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டாங்குதுமா அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க விஜயா. உடனே ரோகிணி வந்துட்டு, ஆண்டி அதெல்லாம் விடுங்க ஆண்டி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க ஆண்டி, அவங்க கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நான் என்ன வழி பண்ணுறேன்னு பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு போயிடுறாங்க.